புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றும் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே அண்மையில் மின்துறையை அதானியிடம் விற்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களை பெரிய கடை காவல் நிலையம் அருகில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கேயே சாலையில் அமர்ந்து மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மத்திய மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியினுடைய இந்த பாஜக என்ஆர் அரசு பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரியினுடைய தனியார் துறைகள் எல்லாம் பெரும்பகுதி நஷ்டம் சொல்லிட்டு ஊத்தி மூடிட்டாங்க. அதாவது பேப்சிக்கு, ஸ்பின்கோ, ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி, 19 கார்பரேஷன்ல இந்த அரசாங்கம் வந்த பிறகு தேதி இட்டு மூடிட்டாங்க. அதன் பிறகு நல்ல நிலையில ஓடின்னு இருந்த காரைக்கால் துறைமுகத்தை தனக்கு வேண்டியவங்களை விற்கிறதுக்கோசம் அவரை மிரட்டி இன்னைக்கு அதானிக்கு அதை கொடுத்துருக்காங்க. 1000 கோடி ரூபாய் புதுச்சேரி வருமானம் வரக்கூடிய அந்த துறைமுகம் இன்னைக்கு வருமானத்தை இருந்து தனியாருக்கு தாராவாக்கப்பட்டுடுது. அதுக்கான கோப்புகள், அதுக்கான சட்டமன்றத்திலேயோ எதுவுமே கிடையாது. இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், முதலமைச்சர் தெரியாம செக்ரட்டரியல் அதிகாரிகள் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு டன்னு 100 ரூபா, ஒரு டன் இறக்கிறதுக்கு 100 ரூபான்ற குறைஞ்ச நிர்ணயத்தை பண்ணி அதை கொடுத்துட்டாங்க. அதே போல புதுச்சேரியினுடைய பெரிய பொக்கிஷமா இருக்கக்கூடிய இந்த அசோக ஹோட்டல தனியார் மயமாக்கிறதுக்கு வேலை செஞ்சு வராங்க. தொடர்ந்து மின்துறை தனியார் மயமாக பல முயற்சி எடுத்தாங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், பாஜக, ஏடிஎம்கே தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து புதுச்சேரியினுடைய சொத்து, புதுச்சேரி நம்முடைய உரிமை, அதை ஒரு காலம் தனியார் மயமாக்கூடாதுன்னு சொல்லிட்டு பந்த் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், வீதி முழுக்க இரவு தீப்பந்தம் நடத்தணும். அந்த அரசு ஊழியர்லாம் மின்துறையில் இருக்க ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதனால அரசாங்கம் பணிஞ்சு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க, ஒரு காலமா இதை நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதானி குரூப் தங்களுடைய பிசினஸ் இதுல நீங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பாண்டிச்சேரி துறைமுகத்தை, பாண்டிச்சேரியுடைய மின்துறையை நான் 100% நாங்கள் எடுத்து ஷேர்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆயத்த வேலைகளை அவங்க செஞ்சுன்னு வராங்க. இது சம்பந்தமா மின்துறை அமைச்சரை கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் நடக்கல, தவறான ஒரு பதிவை அவங்க அதானி குரூப் போட்டிருக்காங்க. நாங்க அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்வோம். யார் பேர்ல? அதானி பேர்ல. இங்க இருக்கிற பிஜேபி மந்திரி வழக்கு செய்வோன்ற ஒரு காமெடியை சொல்லியிருக்காரு. இதை மீறி தொடர்ந்து அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து வருது. மின்துறை இருக்க அதிகாரிகள் எல்லாம் புதுச்சேரி மக்களுடைய கோபத்தை கண்டு அஞ்சு இருக்கிறாங்க. உடனடியாக அவங்க திரும்ப பெறணும். எல்லாத்தையும் பொறுத்து கொண்ட நாங்க இந்த மின்துறை தனியார் மயத்தை பொறுக்க மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். புதுச்சேரியுடைய மின்துறை என்பது லாபகரமாக நடந்து கொண்டிருப்பது. கடந்த ஆண்டு லாபத்துக்கு கணக்கை காமிச்சிருக்கிறாங்க. அதோடு மிகப்பெரிய முதலீட்டுல அமைஞ்சிருக்குது. இப்ப 2-3 வருஷத்துல மட்டுமே ஒரு 1000 கோடி ரூபாய் புதுச்சேரி அரசனுடைய அதுல செலவு செய்யப்பட்டிருக்குது. இவ்வளவு ரூபாய் பணம் செலவு பண்ணியிருந்தாலும் வெறும் 2000 கோடி, 2500 கோடி என்ற மதிப்பீடு பெற்று ஒரே ஒரு 30,000 கோடிக்கு மேல இருக்க மதிப்புள்ள அந்த சொத்தை தாராவாக்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு இந்த அரெஸ்ட் ஆயிருக்கிற அன்னைக்கு தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். இதை புதுச்சேரியோட இணைப்புல எப்படி மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்களோ, போராட்டம் நடத்தினார்களோ, வெற்றி கண்டார்களோ, அதே போல புதுச்சேரி மக்கள் கட்சி இல்லாமலே புதுச்சேரியோட உரிமை, எங்களுடைய மரியாதை, நீ எதை ஒண்ணா இங்க பிஜேபி செய்ய முடியாது என்ற கோபத்தை நீங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. தொடர்ந்து இதுக்கு நாங்க போராடுவோம். மின்துறை தனியார் கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டெண்டர் மட்டும் தள்ளி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பிபி பாண்டிச்சேரி சேராதவர் பிஜேபி மூலமா அவரை ஜிபியை நியமிச்சிருக்காங்க. அவர் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமா, குறிப்பா சிஎஸ்க்கு சாதகமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு வர்றாரு.